இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிலிப்பைன்ஸில் 7.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் 32 பேர் பலி. நேற்று காலை தெற்கு பிலிப்பைன்ஸின் மின்டானோ தீவில் ஏற்பட்ட ரிக்டர் அளவை கருவியில் 7.8 பதிவான நிலநடுக்கத்தில் குறைந்தது 32 பேர் பலியாகினர். எனினும் அந்த எண்ணிக்கை இன்னும் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அந்த நிலநடுக்கத்தில் அப்பகுதி முழுவதும் உள்ள கட்டமைப்புகள் சேதமடைந்தன. நிலநடுக்கத்தினால் மட்டானோ தேசிய உயர்நிலைப் பள்ளியின் கட்டிடம் உட்பட சந்தோஷ் நகரில் செயல்பட்டு வந்த ஜாலிபி துரித உணவு கட்டிடமும் இடிந்து விழும் காணொளிகள் சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. சேதத்தின் அளவை மதிப்பிடுவதற்காக சம்பந்தப்பட்ட இடங்களுக்குள் மீட்பு குழுவினர் நுழைந்ததோடு அவ்விடத்தை சுற்றி தடுப்புகளை அமைத்தனர். இதனிடையே அப்பகுதியில் நில அதிர்வுகள் இன்னும் உணரப்பட்டு வருவதாகவும் சேதங்கள் மற்றும் காயங்கள் குறித்த அறிக்கைகளை அதிகாரிகள் மதிப்பீடு செய்து வருவதாகவும் சந்தோஷ் பேரிடர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு கட்டளை பொறியாளர்களை தொடர்பு அமைச்சு உருவாக்கும். நாடு முழுவதிலும் உள்ள தேசிய தகவல் பரப்பு மையமான நாடியில் ப்ராம்ப்ட் என்ஜினியர் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு கட்டளை பொறியாளர்களை தொடர்பு அமைச்சு உருவாக்கும். செயற்கை நுண்ணறிவை உகந்த முறையில் பயன்படுத்தி உள்ளூர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் அந்த பொறுப்பாளர்கள் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சல் தெரிவித்தார். உருவாக்கப்படும் கட்டளை பொறியாளர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் திறனை கொண்டிருப்பது மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமூகமும் பயனிடக்கூடிய புதிய செயலிகளை உருவாக்கும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள் என்றும் ஃபாமி கூறினார். பாங்கி தீவு, ஃபெல்டா, சுஹார்த்தோ ஆகிய பகுதிகளில் புதிய செயலிகள் மேம்படுத்தப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். இந்த நாடிகள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வழங்க முடியும் என்றார் அவர். வேலைவாய்ப்புகளை தேடி இளம் தலைமுறையினர் பெரிய நகரங்களுக்கு புலம்பெயரும் தேவையை குறைப்பதையும் இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. நேற்று புத்ரஜயாவில் தொடர்பு அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய போது அதனை தெரிவித்தார். PH மாநில தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. ஜொஹூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான நம்பிக்கை கூட்டணி PH-இன் உறுப்பு கட்சிகளின் தொகுதி பங்கீடு அக்கூட்டணியின் செயலக நிலையில் இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அதிகாரப்பூர்வ பட்டியல் கூடிய விரைவில் PH தலைவர் மன்ற கூட்டத்தில் உறுதிப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமது தலைமையில் நடைபெற்ற PH செயலக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட தொகுதி பங்கீடுகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அக்கூட்டணியின் தலைமை செயலாளர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். எனவே அடுத்த செயல்முறை உறுதிப்படுத்துவது ஆகும். பிரதமர் தலைமையிலான தலைவர் மன்ற கூட்டம் ஒன்று நடத்தப்படும். அந்த பட்டியல் இறுதியானது என்பதை நான் அங்கு சமர்ப்பிப்பேன் என்று அவர் மேலும் கூறினார். முன்னதாக வரும் மாநில தேர்தலில் ஜொஹூரில் உள்ள அனைத்து 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக PH அறிவித்திருந்தது. இதனிடையே நெகிரி செம்பிலான் மந்திரி புசாரும் மாநில PH தலைவருமான ஸ்ரீ அமீனுddin ஹருன் அம்மாநிலத்தில் உள்ள 36 சட்டமன்ற தொகுதிகளிலும் PH போட்டியிடவிருப்பதாக கடந்த வியாழக்கிழமை தெரிவித்தார். எந்தவொரு இனத்திற்கோ அல்லது அரசியல் கட்சிக்கோ அரசாங்கத்தில் பங்கேற்கும் உரிமை மறுக்கப்படக்கூடாது. ஜனநாயக கோட்பாடுகள் மற்றும் கூட்டரசு அரசியலமைப்பின் கொள்கைகளுக்கு இணங்க எந்தவொரு இனத்திற்கோ அல்லது அரசியல் கட்சிக்கோ அரசாங்கத்தில் பங்கேற்கும் உரிமை மறுக்கப்படக்கூடாது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அனைவரையும் உள்ளடக்கிய நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கும் மக்களின் விருப்பத்தை பிரதிநிதிப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தில் பல்வேறு இனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பங்கேற்புக்கு இடம் அளிப்பதன் மூலம் மலேசியாவின் பன்முகத்தன்மை பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். அரசாங்கத்திலோ அல்லது அமைச்சிலோ பெரும்பான்மையினர் மலாய்க்காரர்களாக இருந்தாலும் கூட பல்வேறு இனங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த அனைத்து தரப்பினரும் பிரதிநிதித்துவம் செய்யப்பட வேண்டும். இந்த தெளிவான கொள்கைகள் மறுக்கப்படவில்லை. இரண்டாவதாக, ஜனநாயக நடைமுறை அமைப்பில் நாம் மக்களின் தேர்வுகளை மதிக்க வேண்டும். எனவே அரசாங்கத்தின் கொள்கைகளில் பங்கேற்பதற்கும் ஒன்றிணைவதற்கும் எந்த ஒரு இனம் அல்லது கட்சியின் உரிமைகளையும் மறுக்கும் முடிவை நாம் எடுப்பது மிகவும் ஆணவமானது அல்லது மரியாதையற்ற செயலாகும் என்றார் அவர். சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய இனவாதத்தையோ அல்லது சொல்லாடலையோ தூண்டுவதற்கு அரசியல் வேறுபாடுகளை காரணம் காட்டக்கூடாது என்றும் அவர் மேலும் அறிவுறுத்தினார்.
தற்கொலை எண்ணம், பாதுகாப்பான ஊடக செய்தி குறித்த கலந்துரையாடல் முடிவுகள் உயர் மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும். தற்கொலை எண்ணம் தொடர்பான செயல் குறித்த பாதுகாப்பான ஊடக செய்தி பற்றிய வட்டமேசை கலந்துரையாடலின் முடிவுகள் அண்மையில் ஓர் அமைச்சரவை குறிப்பின் மூலம் அரசாங்கத்தின் உயர்மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும். மனநல பிரச்சினைகளை கையாள்வது மற்றும் அது குறித்து புகார் அளிப்பது தொடர்பான பணிகளை அமைச்சுகள் முழுமையாக ஒருங்கிணைப்பதை இது உறுதி செய்வதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபட்சில் கூறினார். முன்னதாக நாங்கள் எடுத்த முடிவுகளில் ஒன்று நமது 2 அமைச்சுகளின் கீழ் மட்டும் அல்லாமல் பிற அமைச்சுகளிலும் உள்ள பல விஷயங்கள் தொடர்பான இந்த வட்டமேசை கலந்துரையாடல் முடிவுகளை அமைச்சரவைக்கு தெரிவிப்பதற்காக ஒரு குறிப்பை கொண்டு வருவதாகும். மேலும் அக்டோபர் மாதத்தில் மனநல விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு செல்வாக்கு மிக்கவர்கள் அல்லது முக்கிய கருத்து தலைவர்களின் சமூக ஊடக தளங்களுடன் இணைந்து செயல்படுவது பொருத்தமானது என்றும் நாங்கள் கருதுகிறோம் என்றார் அவர். நேற்று புத்ரஜயாவில் தலைமை செய்தி ஆசிரியர்கள், தொழில்துறை அமைப்புகள் மற்றும் ஊடகவியலாளர்களுடன் ஒரு வட்டமேசை கலந்துரையாடலுக்கு ஃபாமி தலைமை தாங்கினார். இந்த ஒருங்கிணைப்பு முன்னிலை பணியாளர்கள் அல்லது முதல் பதிலளிப்பாளர்களுக்கான நிலையான செயல்பாட்டு தர விதிமுறைகளையும் சீர்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிகிறது. பயண அட்டையை தவறாக பயன்படுத்தும் வெளிநாட்டினருக்கு எதிராக நடவடிக்கை. இந்நாட்டில் சமூக பயண அட்டையை தவறாக பயன்படுத்தும் வெளிநாட்டினர் மேற்கொள்ளும் சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளை தடுக்கும் பொருட்டு தனது அமைச்சின் கீழ் செயல்படும் நிறுவனங்களின் மூலம் சிறப்பு நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சு தற்போது மேற்கொண்டு வருகிறது. தாமே பெற்ற புகார்களை தொடர்ந்து இச்செயலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உத்தரவிற்கு இணங்கவே இம்முடிவு அமைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். வெளிநாட்டினரின் சட்டவிரோத நடவடிக்கைகளை முற்றிலுமாக ஒடுக்குவதற்கான செயல்பாடுகளை அமைச்சின் கீழ் செயல்படும் குடிநுழைவுத்துறை மற்றும் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM போன்ற நிறுவனங்கள் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். பிரதமர் தற்போது புகார்களை பெற்று வருகிறார். எனவே நான் முன்னரே குறிப்பிட்ட வட்டார நிறுவனங்கள் அமலாக்க நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. குடிநுழைவு குற்றங்களை பொறுத்தவரை நிச்சயமாக நாங்கள் குடிநுழைவு சட்டத்தின் கீழான குற்றங்களையும் கருத்தில் கொள்வோம். அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று குடிநுழைவு சட்டம் தெளிவாக கூறுகிறது என்றார் அவர். சட்டவிரோதமாக வணிகம் செய்யும் எந்தவொரு வெளிநாட்டினரின் இருப்பிடத்தை கண்காணிப்பதில் தனது நிறுவனத்தின் மூலம் உள்துறை அமைச்சு சிறப்பு நிபுணத்துவம் பெற்றுள்ளதாக சைஃபுதீன் குறிப்பிட்டார். சபாவில் நில அதிர்வு உணரப்பட்டது. நேற்று காலை மணி 7:37க்கு பிலிப்பைன்ஸ் மின்டானாவில் ரிக்டர் அளவு கருவியில் 7.9 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சபாவில் உள்ள விஸ்மா பெர்சக்துவான் மற்றும் தாமாம் தாவாப் ஆகிய பகுதிகளை சேர்ந்த குடியிருப்பாளர்கள் நில அதிர்வை உணர்ந்ததாக தீயணைப்புத்துறை 2 புகார்களை பெற்றுள்ளது. எனினும் இந்த அதிர்வினால் இதுவரை சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தாவாப் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் நடவடிக்கை பிரிவு அதிகாரி மட்ஸ்லான் சர்மான் கூறினார். தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினருக்கு அழைப்பு கிடைத்ததும் நாங்கள் எந்திரங்களையும் அதிகாரிகளையும் கடலோர பகுதிக்கு அனுப்பி வைத்தோம் என்றார் அவர். நேற்று காலை 11 மணி நிலவரப்படி கடல் நீர் மட்டம் இயல்பாக இருப்பதாக மட்ஸ்லான் தெரிவித்தார். தாவாப் நகரில் உள்ள கடலோர பகுதியில் நிலைமை அமைதியாக இருப்பதோடு கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருவது நாம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் காண முடிந்தது. கடலில் சில படகுகள் செயல்பட்டாலும் பொதுமக்கள் கடற்கரைக்கு அருகில் செல்ல கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை. மின்டானோவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் நேற்று காலை மணி 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை தாவாப், செம்போர்னா, குனாக் மற்றும் லஹடத்து ஆகிய கடலோர பகுதிகளில் 0.4 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டது.